ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் எம்மியான ஒரு கத்திரிக்காய் தொக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வானலில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் அதே வானலில் 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா வானலில் வதக்கி அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு கத்திரிக்காய் தொக்கு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வானலில் கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகாவை வதக்கிட்டு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளும் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள், அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா இது எல்லாமே போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காவை சேர்த்து நல்லா இது போல் வதக்கி விட்டுக்கணும். அப்புறம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். கத்திரிக்காய் கொஞ்சம் தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மல்லாட்டை பொடியை இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், கத்திரிக்காய் தொக்கு ரெடி.